கூட கூட நாளை காலைல சீக்கிரம் வாடா போடா. அக்கா போறேன்க்கா. போடா போடா. முதலாளி குட் நைட் முதலாளி. குட் நைட்டா? டேய். என்னாச்சுக்கா ஒரு மாதிரி டல் ஆகுற? நான் நம்ம இந்த இவனை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். அவன் ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். பெரிய பிரச்சனையில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஒன்றுமே சரியாக மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். நீ ஒரு ஃபோனை போடு. எத்தனை வாட்டி அடிக்கிறது? 4 வாட்டி அடிச்சிட்டான். அவன் தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். நான் தான் சொல்கிறேனே, என்னமோ நம்மகிட்ட சொல்லாமல் ஏதாவது கஷ்டப்படுறான். இன்னொரு தடவை எடுத்து போடு. ஐ மூஞ்சி பார். சொல்றா. டேய் எங்கடா இருக்க? ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? இல்லடா, நாள் பேச்சை கேட்டு ஒரு நாள் ஒழுங்கா இருந்தேன் பாரு, நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு மச்சான். நான் சரியான டுபாக் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆளை நான் பார்க்கவே இல்லை. மச்சி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறக்கு படிவத்தில் என் பாக்கெட்ல இருக்காரா. நீ கிளம்பி வா மச்சி, 2 கட்டிங் அடிச்சு அவன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். கட்டிங்க வெட்டிங்கன்னு மூஞ்சிங்களை பாரு. டேய் எங்கடா இருக்க நீ? அக்கா நீ வீட்டுக்கு போக்கா, கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன். இல்லக்கா நான் வர லேட் ஆகும், நீ கிளம்புக்கா. ஏய் இதை பாரு, நான் அங்கே வருவேன் இல்லைன்னா. சரி நான் வரேன்க்கா. சரி சரி வா சீக்கிரம் புறப்பட்டு வா. பொழப்புக்கு வழி இல்லை, கட்டிங்க மட்டும் எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியல. வாடா வாடா வாடா. எங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் நல்லவனா இருந்ததுல எல்லாம் கிடைச்சது, ஒண்ணுதான் கிடைக்கல. மாங்காய் சாப்பிட்றியாப்பா? யோ வெறுப்பு கதையா? என்ன நாமோ இது வரைக்கும் நான் வேணுனதுல நீ எதையுமே நிறைவேற்றினது இல்லை. நல்ல வேலை இன்னைக்கு ரங்கண்ணன் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தினியே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அது வேண்டுதெல்லாம் கிடையாது, அதுவும் ஒரு பிளான். சரி ஒரு நாள் எப்படி போச்சு? அதான் நான் சொல்லாம உனக்கு எல்லாமே தெரியுமே, நீ தான் பார்த்திருப்பிய. நான் பார்க்கலையப்பா. சரி அடினோ பஞ்ச் டைலாக்லாம் பேசின. மணி 12 ஆயிடுச்சு. ஒரு நாள் நல்லவனா வந்துட்டேன். விஸ்வரூபம் இவன் விஸ்வரூபம் ரிலீஸ் வந்து தெரியாது புதுசது. 12 ஒன்று 4 நிமிஷம் இருக்குது பாரு. கரெக்டா? டேய் ரொம்ப பசிக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சலீம் பாய் கடை இருக்குது. 2 தோசை பிடிச்சினாரியா? அப்படியே பாய் கிட்ட வடையும் வாங்கி வந்துரு. என்னடா இந்த விஸ்வரூபம் சொன்னதெல்லாம் ஏமாத்து வேலையா? நான் யாரும் ஏமாத்தலாம் மாட்டேன்பா. போன் வரும் எடு. மறுபடியும் வரும், அட்டன் பண்ணு. டேய் சொல்றா மகேஷ். டேய் நான் அதை விட அர்ஜென்ட்ல இருக்கேன்டா, அப்புறம் பேசுறேன் வேடா. விஸ்வரூபம் அதெல்லாம் காட்டலாம், முதல்ல போய் இந்த சவாரி அட்டன் பண்ணு. இதுவும் டீல் தான். இல்ல நீ பண்றதெல்லாம் பார்த்தா இது எஸ்கேப் பிளான் மாதிரி இருக்குதே. நான் எங்கடா எஸ்கேப் ஆக போறேன்? நான் இங்கே தான் எங்காவது உருண்டுன்னு இருக்க போறேன். வெறும் மாங்காவை சாப்பிட்டு வாய் ஒரே புளிப்பா இருக்குது. வரும்போது உப்பு ஏத்துனாரியா? 12 மணி நேரத்தில் உப்பு எத்தனுவா கப் எத்தனுவா? நீ மட்டும் டுபாக் வருன்னு தெரியிட்டோம். முறைக்கிற அளவுக்கு நான் உன்கிட்ட ஒண்ணுமே கேட்கலப்பா. எப்போ வரோம் லூசு. மச்சி எத்தனை கால் பண்ணுறதுடா? ஒரு அவசரம் தானே உன்னை கூப்பிடுறேன். அதுனா நைட்டில் உனக்கு அப்படி அவசரமான வேலை? நான் ஏதாவது டக்கால்ட்டி வேலை பார்க்குறியா? டேய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப முக்கியமான நாள். டக்கால்ட்டி வேலைலாம் ஒன்றும் கிடையாது. அவசரமாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒருத்தரை ட்ராப் பண்ணி போயிட்டு இருந்தேன். இதோ என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. யாரு? இதோ அவர் தான், அந்த பெரியவர். யார் இது? அதில் பார்த்தா 10 காசு கூட தேராது போல. இங்கேருந்து ஸ்டேஷன் வரைக்கும் வண்டி ஓட்டு போயிட்டு காசு இல்லைன்னு சொல்லி ஏமாத்திரி என்ன பண்ணுவேன்? யோ கண்ணு தெரியாத மனுஷையா, அதெல்லாம் ஏமாற்ற மாட்டாரு. ஏமாத்துறதுக்கு கண்ணும் காதும் அவசியமே இல்லையே. மச்சி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர்றா.
ஆலப்பாக்கம் உதய பிரஸ் இருக்குல்ல, ஆமா. அங்கதான் வேலை பார்த்தாரு. ஓ, ஏன் நம்ம மல்லிகாக்காக்கும் அவரை நல்லா தெரியும். மல்லிகாக்காக்கு ஊர்ல இருக்கிற அக்கடாத்த கூட எல்லாரையும் தெரியும் போலயே. இப்ப என்ன பண்ணுன்ற? அப்பெல்லாம் பேசாதடா. அவருக்கு ஏற்கனவே ஒரு கண்ணு தெரியாம போயிருச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காரு. இப்போ அதுவும் தெரியல. இப்போ அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. பாவம்டா. கண்ணு தெரியாதுல்ல, அதனால பிரஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. இப்போ வேலை இல்லை, அதனால சொந்த ஊருக்கே திரும்பி போறாரு. ஏன் ஒரு மாதிரி சோகமா வரீங்க? இந்த சவாரி நீங்க காசெல்லாம் தர வேணாம். ஃப்ரீ ஃப்ரீ சவாரி. உங்க பேர் என்ன? तुम्हारा नाम क्या? तुम्हारा नाम नेम क्या? गुलाम राणा मोहम्मद. गुलाम राणा मोहम्मद. ये பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. गुलाम राणा मोहम्मद. अच्छा नाम, बड़ा नाम. मेरा नाम छोटा नाम गणेश. अच्छा नाम है, बहुत अच्छा नाम है गणेश. तुम्हारा नाम बड़ा नामல நான் உங்களை மாமானே கூப்பிட்டுக்கிறேன். மாமா. சந்தனம் போடும்போதே நினைச்சேன் மழையா கழுவாமலே இருந்திருக்கலாம். கணேஷா, 38 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல நான் இங்கே வரும்போது இந்த மாதிரி ஒரே மலையும் குளிருமா இருந்துச்சு. அந்த குளிரில் தான் இந்த ஊரில் என் வாழ்க்கை தொடங்கிச்சு. இப்போ திரும்பி போகும்போது அதே மழை, அதே குளிர். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இனிமேல் இந்த மழையை என்னால் எப்போவுமே பார்க்க முடியாது. यही फर्क है. मैं अभी बारिश को मैं देख नहीं सकूंगा, लेकिन इसकी सर्दी मेरे अंदर बाकी है. எவ்வளோண்ணா? 30 ரூபா. போலாங்களா மாமா? மாமா ஒரு நிமிஷம். டேய், ரொம்ப பசிக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சலீம் பாய் கடை இருக்கு. 2 தோசை பிடிச்சினாரியா? மாமா இங்க मेरा सीट नंबर 24 உட்கார். தண்ணி, வாட்டர். உங்க பேக். மாமா உங்க டிக்கெட். சரி மாமா, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன். गणेश, சரிங்களா? गणेशा,
एक बात कहूँ, अच्छी बात। कभी होगा तो नहीं ऐसे, लेकिन फिर भी நாம திரும்ப சந்திக்கலாம். மாமா எனக்கு வாழ்க்கையில் இனிமேல் எப்போ மழையை பார்த்தாலும் நீங்கள் தான் ஞாபகத்துக்கு வருவீங்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரியா, நான் வரேன் மாமா. खुदा हाफिज. சரி மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. हाँ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. हाँ भैया ठीक है. அக்கா சொல்லுக்கா. வீட்டுக்கு வந்துட்டியாடா? இல்லைக்கா, நான் இங்கே ராஜஸ்தான் வரைக்கும் போயிட்டுருக்கேன். காசிமேட்டுக்கு எதுக்கு போன? காசிமேடு இல்லைக்கா, ராஜஸ்தான் வரைக்கும் போயிட்டுருக்கேன். ராஜஸ்தான்னா அந்த வடநாட்டில் இருக்க அந்த ராஜஸ்தானா? இந்த ஆட்டோல ராஜஸ்தான் வரைக்கும் போனியா நீ? ட்ரெயினில் போயிட்டுருக்கேன்க்கா. ட்ரெயின்? ஏய், என்னடா விளக்குற மாதிரி சொல்றா? கேத்தர்லக்கா, நான் ஏன் இப்படி இந்த ட்ரெயின் உள்ள வந்தேன்னு தோணுச்சு, அப்படியே வந்துட்டேங்க்கா. என்னடா சாயந்தரம் நான் கொடுத்தா 1000 ரூபா வச்சுக்கிட்டு தான் அவ்வளோ தூரம் போறியா? ஆமாக்கா. நான் வேணா கொஞ்சம் பணம் அனுப்பட்டா கூகுள் பேல. சரிக்கா சரிக்கா. நான் கணக்குல வச்சுட்டேன். டேய், நம்ம ஆட்டோவை சேஃபா நேரத்துல தான் வச்சிருக்கிறியா? சேஃபாக தான்க்கா விட்டுருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி சரி சரிப்பா, நீ பத்திரமா இரு.